அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக 7 நாளுக்குள்ளே என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு 12 ராசிக்குமே ஒவ்வொரு நாளும் ராசிக்கான பலன்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் நம்ம ஒரு வார ராசியாகட்டும், மாத ராசியாகட்டும், இல்லை தினப்பலனாகட்டும் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். அப்படி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த நாட்களில் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் குரு 7ஆம் வீட்டில் இருக்கிறதால உடல்நல குறைவுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கி போய் நீங்கள் சுகமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இனி வரக்கூடிய நாட்களில் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திருமணங்கள் கண்டிப்பாக தடை நீங்கி நடக்கும். மேலும் உங்களுடைய நிதிநிலை சீராக இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்யக்கூடிய வேலை, தொழில், இதில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கிரனால உங்களுக்கு எதிர்பாலினத்திடம் தொடர்பு ஏற்படலாம். இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக துர்க்கையை வழிபாடு செஞ்சீங்கன்னா வளம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் துர்க்கை அம்மனுடைய வழிபாடை இப்போது செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து வரக்கூடிய வேலை, செய்து வரக்கூடிய தொழிலில் முழுமையான கவனம் வேணும். ராகு பகவான் அருளால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நிதிநிலை சீராக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனால் எதிர்பாலினத்தினர் மீது ஈர்ப்பு ஏற்படலாம். வேலைகளில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் மன வாழ்க்கையில் முறிவு ஏற்படுறவங்களுக்கு, துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்திற்கு உரிய வாய்ப்பு உண்டாகலாம். அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சூரியனால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். அரசு வழியில் நெருக்கடி தோன்றலாம். குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால எந்த சங்கடமும் உங்களை நெருங்காமல் போகும். செல்வாக்கு உயரும். வேலை, திருமணம், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவுக்கு இப்போ உங்களுக்கு குறைவு இருக்காது. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு நல்ல பலனே இருக்கும். அதன் மூலமாக நல்ல லாபத்தை பெறுவீங்க. தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தேவையற்ற சில செலவுகளும் ஏற்படக்கூடலாம். அவசிய தேவை என்றாலும் கூட இப்போ நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. சில பேர் கடன் வாங்கி இந்த மாதத்தை ஓட்டிடலாம், இந்த செலவை நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த கடன் பிரச்சனையே உங்களுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம். முடிந்த வரைக்கும் கடனை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் தேவைக்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லது. திருப்பி கொடுக்க முடியாதபடி அதிகமான கடன் பெறுவது ரொம்ப தவறானது. அதே போல் உங்ககிட்ட பணம் காசு வந்தாலும் உடனே அந்த கடனை அடைச்சிருங்க. நாம் இதை பார்த்துட்டு அப்புறம் செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் வளர்ந்து கொண்டே தான் போகும். அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். அதே போல் சற்று கடினமாக இருக்கும் இந்த கடனை திருப்பி கொடுக்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பாலிய நண்பர்கள் உங்களுடைய மனதுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் வேண்டும். இப்போதைக்கு சலுகைகள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உங்களுக்கு கிடைக்காது. வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டி இருக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக இருக்கும். உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் எப்போவும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள்
இருக்கிறார்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு அலுவலகத்தில் சுமூகமான நிலை இருக்குங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் தள்ளி போகலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினரால் மன நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம். பெரியோர்களுடைய ஆசி கண்டிப்பாக இருக்கும். பண விஷயத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் தேவைக்கான பணத்தை நீங்கள் சேகரிக்கிறதுல அக்கறை செலுத்தலாம். கலைத்துறையினர் அப்படின்னு பார்க்கும்போது கலைத்துறையினர் எதிர்பாராத வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து பிரமிப்படைவாங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யலாமா கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது புதிய முதலீடுகளில் மிக நிதானத்தோடு இருங்கிறது ரொம்ப நல்லது. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடியதாக இந்த ஜோதிட ரீதியான பலன்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதால உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலம் என்று சொல்லலாம். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் அதிக கவனத்தோடு செயல்படணும். புதிய முதலீடுகளை நிதானமாக செய்கிறது ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் நன்மையை கலந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நன்மை நடக்கும், ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பெரியோர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் பெரியோர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு நடந்துக்கோங்க. அது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு சந்திராஷ்டமன்னா இந்த நேரத்தில் இல்லை. அதிர்ஷ்டமான எண்கள் 6, 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி வழிபடுறது நல்லது. தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வேலை முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாட்களாக அமையும். 5ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திக்கிறாரு. மேலும் இது மிகவும் அதிர்ஷ்டமான அமைப்பு. அரசாங்க வேலைக்கான முயற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. அரசு பணியில் இடைக்கால பதவி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் வேலையில் வந்து சேர உத்தரவு வரும். குடும்பத்தில் நிம்மதி கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். தன யோகம் சிறப்பாக அமையும். வீடு வாகன யோகம் கண்டிப்பாக உண்டாகும். சிலர் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்து வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் பலன் கண்டிப்பாக உண்டாகும். சமுதாய அங்கீகாரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வமும் அக்கறையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். கடந்த காலத்தில் நடந்த கருத்து வேறுபாடு மற்றும் மனக்கவலைகள் மறைந்து தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ அருள் கண்டிப்பாக உண்டு. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க. சிலர் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மேற்படிப்புக்கான முயற்சி கண்டிப்பாக கைகூடி வரும். காதல் திருமணத்துக்கு பெற்றோர் சம்மதம் கண்டிப்பாக இருக்கும். கோகுலாஷ்டமி வரக்கூடிய நாட்களில் அவள் படைத்து கிருஷ்ணருக்கு வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம், குழந்தை பேரு, கல்வி செலவு, வீடு கட்டக்கூடிய செலவு, கோவில் பிரார்த்தனை போன்ற சுப செலவுகள்லாம் இனி இந்த காலகட்டத்தில் உண்டாகும். பங்கு சந்தையில் புதிய முதலீடுகள் செய்து முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. பட்ட வேதனைகளும் சோதனைகளும் சாதனையாக மாறும். தந்தையினுடைய ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். பிரிந்த தம்பதிகள் கூடி மகிழ்வாங்க. திருமண தடை அகலும். அயல்நாட்டு குடியுரிமைக்கு முயன்றவங்க கண்டிப்பாக விருப்பப்படி அவங்களுக்கு இப்போ கைக்கூடி வரும். நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வழக்கு கண்டிப்பாக இப்போ வெற்றியை கொடுக்கும். அரசியல், ஆன்மீகம், கலை என அனைத்து துறையிலும் நல்ல ஒரு பிரபலம் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் யாரையும் நீங்கள் நம்பாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பண வரவும் வருமானமும் கைகூடி வரதாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் பண விஷயத்தில் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இப்படி ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பி செயல்படுங்க. கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். என் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறதோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.